பட்டணத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அலன் பிரைட் பிராங்க்லின் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை இந்த தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது என்பதை நினைத்து கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் நிச்சயமாக இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது, ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாறி ஆண்டவருக்குள் இருக்கின்ற பொழுது நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். சரிங்களா? ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்த பூமியிலே நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது, ஒன்று, கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துகிறீங்க. இரண்டாவது, உங்களை பார்க்கிற மற்ற ஜனங்கள் இயேசுவுக்கு நீங்க சாட்சியா இருப்பதனாலே, இயேசுனுடைய பிள்ளையாய் நீங்க இருப்பதனாலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து, பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர சுகத்திற்கான ஆசீர்வாதங்களை பார்த்து அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அது வழிவகுக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு வார்த்தை மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தை தான் வேதவசனம் சொல்கிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்திலும் லூக்கா 4வது அதிகாரம் 4வது வசனத்திலும் இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னார்? அவர் பிரயோத்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அப்ப மனிதன் தேவனுடைய வாயில, அதாவது அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையினாலே பிழைப்பு உண்டு. இந்த பூமியில நம்ம வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால், வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஏனென்றால் இந்த வார்த்தை தான் உலகத்தையே உண்டாக்கியது என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? ஏனென்றால் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் வசனம் 20, 21 பார்க்கின்ற பொழுது, அவனவன் வாயின் பலனால் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவன் திருப்தி ஆவான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை, செழிப்பின் வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும் என்றால் அவனவன் வாயின் பலனால் வயிறு நிரம்பும். வாயில் என்ன வரும்? வார்த்தை. இந்த வார்த்தையின் பலனாலே வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 18வது அதிகாரம் வசனம் 20, 21 நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் இந்த வார்த்தையிலே, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில் தான் என்ன இருக்கிறது? மரணமும் ஜீவனும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கை நன்றாக இல்லை என்றால் சற்று நீங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில் எதை நீங்க பேசியிருக்கீங்களோ அதனுடைய ரிசல்ட் தான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில விளைந்து இருக்கிறது. எதை விதைத்தீர்களோ அதை அறுத்து கொண்டு இருக்கிறீங்க. என்னோட வாழ்க்கை செழிப்பா இருக்குமா, எங்க நன்றாக இருக்க போறேன், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க போறீங்கன்னு நீங்க சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு விடிந்து போய் இருக்கிறது. அந்த ரிசல்ட்டை பாக்குறீங்க. அதனால தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. புரியுங்களா? அதில் நீ மரணத்தை குறித்து பிரியப்பட்டா அதனுடைய கனியை நீ புசிப்பாய். ஜீவனை குறித்து, வாழ்வை குறித்து, செழிப்பை குறித்து பிரியப்பட்டால் அதனுடைய கனியை நீ புசிப்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளையை ஒன்றை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால தான் பாருங்க, ஏன்னா யோவான் 1வது அதிகாரம் வசனம் 1 பார்க்கின்ற பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த ஆதியில இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே ஆதியில என்ன இருந்ததுதான்? வார்த்தை தான் இருந்தது. புரியுங்களா? வார்த்தை என்றால் என்ன? அது இயேசு கிறிஸ்துக்கு என்று பார்க்கிறோம் வேதத்திலே. பிதாவானவர் மகிமை புரிந்தவராய் இருக்கிறார், படைப்பின் ஆற்றல் உள்ளவராய் இருக்கிறார், வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று பார்க்கிறோம். அப்ப ஆதியிலே, இந்த உலகம் உருவாவதற்கு ஆதியிலே ஆரம்பத்தில் இருந்தது என்ன? வார்த்தை.
அந்த வார்த்தையை வைத்து தான் என்ன செய்யப்பட்டது பாருங்க. ஒரு படம் வரையினாலும் ஒரு எந்த காரியம் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பமாகும். அப்ப ஆரம்பம் அந்த ஆதி என்னவா இருந்தது? ஆரம்பம் இப்படியாக இருந்தது, அது வார்த்தையாக இருந்தது. ஹல்லேலூயா. அல்பா ஒமேகா என்று சொல்லுகிற பாருங்க, ஆதியும் அந்தமுமானவர். ஆதியானவர் எப்படியா இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். யோவான் 1:2 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை இயேசுவானவர் தேவனோடு இருந்தார். அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தையினால்தான் சகலமும் பூமியில உண்டானது. இந்த பூமிக்குரிய எல்லா காரியங்களும் ஏன்னா அந்த வார்த்தையின் மூலமாய், இயேசுவின் மூலமாய், இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. ஹல்லேலூயா. புரியுங்களா? அதனால்தான் இயேசு வார்த்தை என்ற வடிவிலே அவர் இருந்தவர். மரியாள் வயிற்றிலே, கன்னி மரியாள் வயிற்றிலே அந்த வார்த்தை கர்ப்பமாக அவதரித்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை என்ன செய்ததுனாக்க எப்படி இருந்தது? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த வார்த்தை தான் சகலத்தையும் படைத்தது. ஆதியிலே உலகம் எல்லாவற்றையும் அவர் என்ன வார்த்தையின் மூலமாக படைத்தார். யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன், வார்த்தை இயேசுக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தை எப்படியா இருந்தது? இருளில் இருக்க ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. அது என்ன செய்தது? அந்த வார்த்தை மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் எப்படி சொல்லி பாருங்க. இயேசுதான் இருளை வெளிச்சமாக்கக்கூடியவர், ஜீவனை கொடுக்க கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அவர் மூலமாய்த்தான் சகலமும் உண்டானது என்று நம்ம பார்ப்பதனாலே அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது, வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம தெரிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையை வார்த்தையின் மூலமாக, ஏன்னா வேர்ட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ், அதாவது வார்த்தை என்பது கட்டடம் கட்டுவது போல, செங்கலை போல. ஒரு வீட்டை கட்டுவதற்கு எப்படி செங்கலை என்ன செங்கல்களால் ஒவ்வொரு செங்கலால் அடுக்கி வீடை கட்டுகிறோமோ அதே போல, இல்ல கான்கிரீட் பிளாக்ஸ்னால வீடு கட்டுகிறோமோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை என்ற அந்த வீட்டை ஏன்னா இயேசுவின் வார்த்தையின் மூலமாய், வேத வசனத்தின் மூலமாய் நீங்கள் கட்ட முடியும். இதை அறிந்து கொண்டால் இனிமேல் நீங்க என்ன செய்ய முடியும்? சரியான வார்த்தைகளை, வேத வசனத்தை எடுத்து நீங்க பயன்படுத்த முடியும். வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. வாழ்க்கை இன்றைக்கு சரியாக இல்லையா? சற்று திருப்பி பாருங்க. ஏதோ வாயிலிருந்து சொன்னமோ அதுதான் இன்றைக்கு விடிந்து போயிருக்கிறது. அது அதனுடைய ரிசல்ட். ஹல்லேலூயா. உங்களை குறித்தோ, உங்க பிள்ளைகளை குறித்தோ, கணவனை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, மாமியாரை குறித்தோ, இல்ல வேலை இடத்துல இந்த வேலை என்ன அப்படின்னு சொன்னா அதுல நிலைத்து நீங்க இருக்க முடியாது. அதனால்தான் உங்களோட வாயின் வார்த்தை தான், வாயின் அறிக்கை தான் இன்றைக்கு ரிசல்ட் ஆகி இருக்கிறது. அதனால வார்த்தையை மாற்றுங்க. சேஞ்ச் யுவர் வேர்ட், சேஞ்ச் யுவர் வேர்ல்டு. புரியுங்களா? உங்க வார்த்தையை மாற்றினா வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் வார்த்தை எடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டும்? இயேசு வார்த்தை என்ற வடிவிலே இருந்தார், வார்த்தையாக இருந்தார். வார்த்தையின் மூலமாக உலகம் படைக்கப்பட்டது, சகலமும் அந்த வார்த்தையின் மூலமாக உண்டானது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இங்க பாருங்க, சங்கீதம் 8வது அதிகாரம் வசனம் 5 நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மனுஷனை, என மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மனுஷனை ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரா? தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினால் அவனை முடிசூட்டினீர். சங்கீதம் 8வது அதிகாரம் வசனம் 6 உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அது அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஹல்லேலூயா. பாருங்க, சகலவற்றையும் உண்டாக்கினவர் ஆண்டவர். அர்த்தம் பார்க்கிறோம். யோவான் 1:3 சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று. அப்ப எல்லாவற்றையும் படைத்து விட்டு இப்ப என்ன செய்யறாரு? மனிதனை தேவதூதர் சற்று சிறியவனாக்கி அவனுக்கு ஆளுகையை கொடுத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாரா. புரியுங்களா? பாருங்க, நம்ம ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கான், பல சொத்துக்கள் இருக்கு. அவருடைய நாட்கள் முடிக்கின்ற போல அந்த சொத்து அவருடைய கம்பெனி ஆளுகை எல்லாம் ஒரு மகனுக்கு கொடுக்குறாங்க. அதே போல தேவன் எல்லாவற்றையும் படைத்து மனிதனுக்கு அந்த சகலத்தையும் படைத்து இந்த சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி சகலவற்றின் மேலும் ஆளுகையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆளுகைனா கம்ப வச்சு அடிப்பது கிடையாது. எப்படியா ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் ஆண்டாரோ, வார்த்தையின் மூலமாய் படைத்தாரோ,
இன்றைக்கு வார்த்தையின் மூலமாய் நீங்கள் உங்க வாழ்க்கையில சகலவற்றையும் உருவாக்க முடியும், சகலவற்றையும் உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா. இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுங்க. அதான் வேத வசனத்தை உன்னிப்பாக நீங்க கவனிக்கின்ற பொழுது நம்ம படித்த யோவான் தான். இந்த யோவான் 1வது அதிகாரத்தில் இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதா, நம்ம படித்த சங்கீதம் 8வது அதிகாரம் அதுல வசனம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதா, புரியுங்களா? அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சகலவற்றின் மேல் நமக்கு ஆளுகை கொடுத்து அவற்றை நம்ம பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க வார்த்தையை எவ்வளவு சீரியஸாக எடுத்து வார்த்தையை பொறுக்கி எடுத்து வாழ வைக்கக்கூடிய வார்த்தை, உங்களை செழிப்பாக்கக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை விரட்டக்கூடிய வார்த்தை, உங்க வாழ்க்கையில இருளை விரட்டக்கூடிய வார்த்தை, உங்க வாழ்க்கையில ஒழுங்கின்மையை நீக்கக்கூடிய ஒரு வார்த்தை, உங்க வாழ்க்கையில வெறுமையை நீக்கக்கூடிய வார்த்தையை எடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா 55வது அதிகாரம் வசனம் 11 மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மழையை பாருங்க, வானத்திலிருந்து மேகக்கூடிய மழை அப்படியே நேரம் வந்து திரும்பி வானத்துக்கு போயிருதா, ஆனால் அது ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த காரியம் பூமியை நனைத்து விதைத்த விதைகளை முளைக்க செய்து அது என்ன செய்யறதுனாக்க, அது வெறுமையாய் திரும்பாத புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுத்து அது வெறுமையாய் திரும்பாதபடி தேவன் அனுப்பின காரியமாய் அதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இங்க பார்க்கணும் பாருங்க, மழை எப்படியாக, வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு வார்த்தை, அது தேவன் விரும்புகிற காரியத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி விட்டுதான் அந்த வார்த்தை திரும்பும். அப்ப அந்த வார்த்தையை நீங்க எடுத்து பயன்படுத்தினால் உங்களுக்கு சகலவற்றின் மேல ஆளுகை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு சகலவற்றின் மேல அதிகாரத்தை கொடுத்து உங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. அப்படி என்றால் அந்த வார்த்தையை நீங்க எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது எப்படி தேவன் வார்த்தையை மூலமாக சகலவற்றையும் உலகத்தை படைத்தாரோ, உங்க வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை எடுத்து நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது அவன் தேவன் விரும்புகிற காரியமாய் அந்த வார்த்தை உருவாக்கும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உங்க வாயை சுற்றி எப்பொழுதும் தேவதூர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதை நிறைவேற்றுவதற்காக பணிவிடை ஆவிகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாயை திறந்த நல்ல வார்த்தை வந்தா உடனே அந்த காரியம் நல்ல காரியத்தை செய்து முடிக்கும்படியாய், கெட்ட காரியம் செய்தா பிசாசின் கூடிய வாசலை திறக்கிறீங்க, அவன் நாசம் உண்டாக்குவான், புரியுங்களா, காரியங்களை செய்வான். ஹல்லேலூயா. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால்தான் யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எடுப்பது கிடையாது. புரியுங்களா? கர்த்தர் கொடுத்தார்னா ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் கொடுக்கிறவர் அல்ல, எடுக்கிறவர் அல்ல, அழிப்பவர் அல்ல. அதனால தான் யோவான் 10:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ ஜீவன் உண்டா இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொல்கிறார். பிசாசு என்ன செய்கிறான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ ஜீவன் உண்டாகி இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். தேவன் இருக்கிறார் என்றால் அவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவன். ஜீவன் என தன்னுடைய சொந்த குமாரனைய பூமிக்கு அனுப்பி பிதாவானவர் ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளணும், தேவனுடைய வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை, அது வெறுமையாய் திரும்பாத வார்த்தை. வார்த்தை எவ்வளவு சீரியஸாக எடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம அமைக்க வேண்டும். அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் திருப்தி இல்லையா, சற்று யோசித்து பாருங்க, என்னத்தை நம்ம பேசி இருக்கிறோம். கணவன் மனைவி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில அலங்கோலமா இருக்குதா, ஏன்னா பிரச்சனையா இருக்கிறதா, எதை நீங்க மனைவியை பார்த்து பேசிருக்கீங்க, எதை கணவனை பார்த்து பேசிருக்கீங்க, எதை பிள்ளை பார்த்து நீங்க பேசிருக்கீங்க, சற்று ஆராய்ந்து பாருங்க. வேலை இடத்துல உங்க வேலையை குறித்து நன்றாக பேசியிருக்கீங்களா, உங்களுடைய எஜமானன் குறித்து நன்றாக பேசியிருக்கீங்களா, உங்க வேலை இடத்துல ஒரே நிம்மதி இல்லை என்று இருக்கிற காரணம் என்ன, உங்கள் வாயின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. அதனால வாயின் வார்த்தைகள் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது, வாயின் வார்த்தைகள் பிரச்சனைகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, ஏசாயா 55:11 வனம் மாரியும் உறைந்த பொழியும்
வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவர் தெளிவாக சொல்றாருங்க. ஏசாயா 55:11 பாருங்க. அப்ப வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை. நீங்க பாருங்க, நான் ஆரம்ப நாட்களில் இன்ஜினியராக ஆக வேண்டும் என்று என்ன சொல்லி சொல்லி படித்து படித்து என்ன படித்து சொல்லி சொல்லி நான் இன்ஜினியராக மாறினேன். அப்புறம் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி 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 என்ன சிங்கப்பூர் தேசத்துக்கு வந்தேன். இங்க வந்த உடனே கர்த்தர் ஊழியத்துக்கு என்று தரிசனங்களை கொடுத்த பொழுது பாஸ்டராக வேண்டும், சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி சபையை ஸ்தாபித்து என்ன ஊழியராக மாறினோம். ஹல்லேலூயா. அப்புறம் டெலிவிஷன் ஊழியமாக சிறு மக்களை நம்ம சிங்கப்பூர்ல போக்கஸ் பண்ணி கொண்டிருக்க செய்திகளை உலகமெங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் பேசினோம். பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்கள் அதுக்காக முயற்சி எடுத்து இந்த தேசத்தில் ஊழியத்தின் மூலமாய் ஜாய் டிவி உலகம் முழுவதும் 165 தேசங்களிலே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செய்திகளை ஜனங்கள் கேட்கிறாங்க. காரணம் வார்த்தை. என்ன வார்த்தையை நாங்கள் சொன்னோமோ அந்த வார்த்தை நிஜமாக வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய பிள்ளைகள் அப்படித்தான். வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு உண்மை உத்தமமானவர் பிள்ளைகளாய், ஒழுக்கமான பிள்ளைகளாய், ஊழியத்துக்கு உதவியாக பிள்ளைகள் இருக்கிறார் என்றால் வார்த்தை. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என கர்த்தரால் போஷிக்கப்பட்டு இருப்பார்கள், ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று தொடர்ந்து நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பிள்ளைகளுக்காக செபித்தோம், ஆலோசனை கொடுத்தோம். இன்றைக்கு பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களிலே கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் வளர்ந்து இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் உங்க வாழ்க்கையிலே சற்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வாழ்க்கையில வார்த்தையை மாற்றி பாருங்க. பேசக்கூடிய வார்த்தை, குடும்பத்தில் அன்பின் வார்த்தையை பேசி பாருங்க. அன்பு அங்க சொல்ற குட்டி பரலோகம் போல உங்க குடும்பம் மாறும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசுங்க. புரியுங்களா? அதனால தான் பாருங்க, வெள்ளக்காரனை பார்த்தா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ சொல்றான். ஏன்னா அவன் அந்த ஆசீர்வாதத்தை, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார்ல, அந்த ஆசீர்வாதத்தை அவன் ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறான். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க என்ன செய்யனாக்க உங்க வாழ்க்கையில நீங்க வார்த்தையை மாற்றி பாருங்க. வார்த்தையை மாற்றி பாருங்க, வாழ்க்கை மாறும். ஏனென்றால் வார்த்தையில வல்லமை இருக்கிறது என்று ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக தேவன் நமக்கு அதை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்ன பாருங்க, அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் வார்த்தையாக இருக்கிறது. அது என்ன சொன்னா உருவாக்கும். அதான் எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே உலகம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இதை டீப்பாக விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு தொடர் போதனையாக இருப்பதனால இன்றைக்கு டைட்டிலாக தேவனுடைய வார்த்தை செய்யக்கூடிய காரியத்தை ஒரு 4 டைட்டில் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் வார்த்தை. தேவதூரு சற்று சிறுவனாக நம்ம உருவாக்கி, ஆண்டவர் அவருடைய சாயலில் நம்ம உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய சாயலை உருவாக்கி அவர் என்னத்தை பேசினாரோ அதே போல நாமும் வார்த்தை பேசும்படியாக இந்த வார்த்தையை நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே உலகம் உண்டாக்கப்பட்டது என்றால் அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உலகம் நீங்க உருவாக்க முடியும். புரியுங்களா? வசனம் சொல்கிறது படி தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உலகம் உண்டானது தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது, உண்டாக்கப்பட்டது என்று எபிரேயர் 11:3 சொல்கிறோம். அதே வார்த்தையை புரியுங்களா, 1+1 நான் போடுறேன், அது 2ஆக வரும். அதே நீங்க 1+1 போட்டா 2ஆக நீங்க போட்டாலும் 2 தான் வரும். அப்ப தேவன் ஒரு வார்த்தை எடுத்து பயன்படுத்தி அந்த வார்த்தையை உருவாக்கி இருக்கிறார் என்றால் நீங்க அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்தினால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பார்க்கின்ற பொழுது பிரச்சனைகளை அகற்றும் தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை எல்லாம் அகற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. 1, தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் வார்த்தை. 2வது பிரச்சனைகளை எல்லாம் அகற்றும் வார்த்தை. மார்க் 11:23 இயேசு என்ன சொன்ன, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். பாஸ்டரோ பிஷப்போ சொன்னபடி இல்ல, நீங்க அந்த மலையை பார்த்து உங்க வாழ்க்கையில எது இன்னைக்கு தடையா இருக்கிறது,
ஏன்னா நீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உங்க மலையை நீங்க தான் என்ன பேருந்து போக செய்ய முடியும். ஏன்னா உங்க மலை உங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் இயேசு என்ன சொன்னாரு, இந்த மலையை பார்த்து முன்னால் இருக்க என்ன பிரச்சனை அதான் மலை, அதை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்காருங்க. அவர் பொய் சொல்ல மனிதன் இல்ல, மனவர மனப்புத்தன் இல்ல. எப்பா மலையை பார்த்து அப்பால போன்னு சொன்னா சொன்னபடியே ஆகுன்ட்டாரு. மலை என்ன பாருங்க, நேச்சுரலா பார்க்கக்கூடிய மலை. அதே ஜப்பான் என்னாச்சு, ஒரு ஆர்பனேஜ் இருந்தது. ஏன்னா மலை அடிவாரத்தில் அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் வெயில் அடிக்கும் போது இந்த மலை அங்கே மறைச்சிரும். ரெண்டாவது அவங்க டவுனுக்கு செல்ல வேண்டும் என்றால் பட்டணத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி தான், மலையை சுற்றி தான் போகணும். அவங்க ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை எடுத்து மார்க் 11:23 எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஏன்னா இந்த மலையை பார்த்து அது ஒரு ஊழிய ஸ்தலமாக இருந்தது. அங்கே ஆர்ஃபனேஜ், அதாவது அகதிகளுக்கு அதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையமாக இருந்தது. அவங்க விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க. ஜெபித்து அதை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய அந்த வார்டன் அவர் என்ன செய்தாரு, ஒரு 6 மாதம் ட்ரைனிங்காக அமெரிக்கா சென்றார். சென்று விட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பல நாட்கள் ஜெபித்தாங்க. இப்போ அவங்க ஹாஸ்டலுக்கு முன்னால் இருந்த அந்த மலையே இல்லாமல் போயிடுச்சான். காரணம், அரசாங்கம் ஒரு இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போடுவதற்கு மற்ற எல்லாம் செய்வதற்கு அவங்களுக்கு கற்கள் தேவைப்பட்டது, மண்கள் தேவைப்பட்டது. அவங்க பார்த்தாங்க இங்கே ஒரு மலை இருக்கிறது, இதை நம்ம எடுத்து போனால் சரியா அந்த ப்ராஜெக்டை செய்ய முடியும்னு சொல்லி அவங்க இந்த மலையை கரைச்சி எடுத்துட்டாங்களாம். இப்போ இலகுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளாக அந்த இடத்த அவங்களுடைய பட்டணத்தை அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு சூரிய ஒளியும் கிடைத்து நன்றாக அவங்க இருந்தாங்க. காரணம், உண்மையில இந்த ஜெபத்தை, இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும் என்ற வேத வசனத்தினாலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக வார்த்தை மலையே தள்ளி போக பண்ணிச்சுன்னா உங்க வாழ்க்கையில என்னங்க, ஹல்லேலூயா, இயற்கை மலையே போயிடுச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை? நீங்க என்னன்னாக்க விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பிரச்சனைகளை தீர்க்கும் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன செய்யப்படும்னாக்க வழி நடத்தும் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எப்படியாக யோபு சொல்றார் பாரு, எபிரேயர் 1:3 சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பூமியெல்லாம் தூண் கிடையாது. பூமி அப்படியே வானம் என்ற கோலத்தை பூமியில வானத்தில் சுத்தி கொண்டிருக்கிறது. அது அதுக்கு பில்லர் எதுவும் கிடையாது. இந்த வானத்தில் பூமிகள் ஒவ்வொரு கோலமும், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாமே தன்னுடைய அந்த வட்டத்துக்குள்ளாக சுத்தி கொண்டே இருக்கிறது. அது எதனால? தேவனுடைய வார்த்தையினாலே தேவன் அதை தாங்குகிறாராம். ஹல்லேலூயா. சகலத்தையும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தேவன் தன்னுடைய வார்த்தையினால் தாங்குவது மட்டுமல்ல, அதற்கு நியமித்த அந்த வழியிலே, அந்த ஓட்டத்தில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப கர்த்தர் சகலவற்றையும் வழி நடத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரமிப்பு பாருங்க. சூரியன் எவ்வளவு பெரிய கோள், பூமி எவ்வளவு பெரிய கோள், எல்லாவற்றையும் கர்த்தர் தாங்கி அற்புதமாய் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க, உங்களுக்கு அது வழியை காட்டும். அதனால தான் இயேசு சொன்னார், வார்த்தையாக இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வழி உங்களுக்கு இயேசுவாக இருக்கிறார். வழி நடத்தக்கூடியவன், வழிகாட்டக்கூடியவன் இயேசுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை என்பது உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று உருவாக்கும் வார்த்தை, இரண்டாவது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, மூன்றாவது தேவனுடைய வார்த்தை வழி நடத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான்காவதாக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை பாதுகாக்கும் ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. யோபு 38:10 சமுத்திரத்திற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சு வராதே, உன் அலைகளின் பெருமையை இங்கே அடங்க கடவுது என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை சமுத்திரம் எல்லாம் அப்படியே அலைகளினால் பூமியில் மக்கள் எல்லாம் அழித்து போகாதபடி தேவன் அதிலிருந்து பாதுகாக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஒன்று உருவாக்கக்கூடிய வார்த்தை,
இரண்டாவது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வார்த்தை, மூன்றாவது வழி நடத்தக்கூடிய வார்த்தை, நான்காவதாக பாதுகாக்கக்கூடிய வார்த்தை. இந்த பூமியிலே நமக்கு இந்த 4 காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில எதை விரும்புகிறோம் அதை உருவாக்கணும், அது நடக்கணும், அது உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவனுடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க. பிரச்சனையா தேவனுடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க, பிரச்சனை நீங்கும். ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை வழி ஒன்றென்று ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்தணுமா, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்துங்க, அது உங்களை வழி நடத்தும். நானே வழி என்று சொன்னாரே, அதே போல உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை எடுத்து சங்கீதம் 91 எடுத்து முழு குடும்பத்தின் மேலே ஆமே. ஏன்னா கர்த்தருடைய தேவனுடைய அந்த பாதுகாப்புக்குள்ள வந்துருங்க. உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். அந்த வார்த்தை எடுத்து என்னை நீ பயன்படுத்துகின்ற பொழுது பகலில் பறக்கக்கூடிய அன்பு, கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களை கர்த்தர் விலைக்கு பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தொடர் போதனையாக இருப்பதினாலே என்ன செய்யனாக்க இந்த கார்த்தை குறித்து உங்களுக்கு தொடர்ந்து நான் பேச இருக்கிறேன். அதனால கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ங்க. இன்னைக்கு பிழைப்பு எதில் இருக்கு? நமக்கு கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை கேளுங்க. தொடர்ந்து உங்களோடு செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவளோடு கேளுங்கள். இன்றைக்கு கொடுத்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான தேவனே, எங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே, செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் மேல ஒரு விசேஷ ஆவியை கொடுங்க, ஒரு உற்சாகத்தை கொடுங்க. உடைய வேதத்தை வாசிக்க, உடைய வார்த்தையை கை கொள்ள, அந்த வார்த்தையை பேசி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலைகள் பிரச்சனைகளை நீக்கி உருவாக்கி ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை நீங்க கொடுக்கணும், வழி நடத்தணும். அதற்கு உடைய வார்த்தை உதவி செய்வதற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் தீங்குகள், விபத்துகள், வியாதிகளிலிருந்து விலக்கி பாதுகாத்து தடைப்பட்ட திருமணங்கள், ஆண்டவரே படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், எல்லா காரியங்களும் வியாதிகள் நீங்கி பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக நன்றி. இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் பிள்ளைகள் 1000 மடங்கு கோடி மடங்கு பெருகி வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.